அந்த அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டக களமானது என்ன செய்யப்படுது? ஒரு உயிரங்கியை தோற்றுவிக்க போகுது. எனவே உயிரங்கிகள் யாவும், இப்போ உயிரங்கிகள் யாவும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல கலங்களால் ஆனவை என்று சொல்லுகிறோம். அப்போ உயிரங்கி ஒன்று ஆக்கப்படுது, ஒரு கலத்தால ஆக்கப்படுது. இந்த கலம் ஒரு கலமாக இருக்கலாம், ஒரு கலத்தை கொண்ட உயிரங்கியா இருக்கலாம், அல்லது பல கலங்களை கொண்ட உயிரங்கியாக காணப்படலாம். நாங்கள் எல்லாம் ஒரு மில்லியன் ட்ரில்லியன் பெத்தினியோ அதில் அடங்க முடியாத அளவு கலத்தை கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு பெரிய அங்கி எல்லாம் மிக கூடிய அளவு கலங்களை கொண்டிருக்கிறது. அதே சமயம் மூன்றாவது கலக்கொள்கையா சொல்றாங்க, ஒவ்வொரு கலமும் தாம் முன்பிருந்த கலங்களிலிருந்து தோற்றுவிக்கப்படும். தாம் முன்பிருந்த கலங்களிலிருந்து தோற்றுவிக்கப்படும். அதாவது புதிய கலங்கள் அனைத்தும் இதற்கு முதலிருந்த கலங்களிலிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது என்று சொல்லி 3 அடிப்படை கல கொள்கைகளை வெளியிட்டார்கள். இந்த 3 அடிப்படை கல கொள்கைகள்ல இருந்து இன்னும் இந்த இருக்கிற களம் பற்றிய ஆய்வு, களம் பற்றிய பாடப்பரப்பு விரிவடைந்து கொண்டு செல்லும். அதை பற்றிய கற்கை, அதை பற்றிய விவரங்கள் புத்தகமாக வெளியிட்டார்கள். எனவே இந்த கல ஒழுங்குகள் ஒரே பிறப்புரிமை கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடியதாகவும் ஒவ்வொரு தொழில்களை ஆற்றக்கூடியதாகவும் இது அமைந்தது. இப்படி ஒவ்வொரு கலமும் ஒரே பிறப்புரிமை கட்டமைப்பு. உதாரணம், இந்த மனிதன் ஒரு கலத்தை எடுத்து பார்த்தால், ஒரு கலம் என்று சொன்னால் இந்த தோற்கலத்தை எடுத்து பார்த்தால், அல்லது ஒரு உள்ளே இருக்கிற ஒரு செங்குருதி கலத்தை எடுத்து பார்த்தால் இது மனிதன் கலம் என்று நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்? மனிதன் கலம் எல்லாமே ஒரே பிறப்புரிமை குறிய கட்டமைப்பை கொண்டிருக்கும். அதனால எல்லா கலமும் ஒரே தொழிலை ஆற்றக்கூடியதாக இருப்பதில்லை. ஒவ்வொரு கலங்களும் ஒவ்வொரு தொழிலை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. உதாரணம், ஹீமோகுளோபின் என்ன செய்யுது? ஆக்சிஜனை காவுகிறது, ஒரு தொழிலை செய்கிறது. தசைக்கலங்கள் ஒரு தொழிலை செய்கிறது. இப்படி ஒவ்வொரு கலங்களும் ஒவ்வொரு தொழிலை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு களம் பற்றிய கற்கையில் எங்களுக்கு களம் என்றால் என்ன, கல கொள்கைகள் என்ன, இந்த விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக ஒரு ஆண் புணரியும் ஒரு பெண் புணரியும் சேர்ந்து நுகத்தை தோற்றுவிக்கும். கரக்கட்டம் மூலமாக ஒரு நுகத்தை தோற்றுவிக்கும். இந்த நுகம் முளையமாக பல கலங்களை கொண்ட அமைப்பாக இவை விருத்தி அடைகிறது. நுகம் பிரிவடைந்து பல கலங்களை கொண்ட நுகமாக முளையமாக விரிவடைகிறது. இதற்கு பிறகு இந்த முளையம் இன்னும் விரிவடைந்து முதிர் மூலகுருவாக மாற்றமடையும். என்னென்ன மாற்றமடையும்? முதிர் மூலகுரு. இந்த முதிர் மூலகுரு என்னவா மாற்றமடையும்? சிசுவாக மாற்றமடையும். இந்த சிசு பிறகு வளர்ந்து நிறையுடலியாக மாற்றமடையும். அப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் என்று நாங்கள் சொல்றோம் என்றால், இந்த மனிதன் என்பது ஆண் புணரியும் பெண் புணரியும் உருவாக்கப்பட்டு கருக்கட்டல் மூலமாக ஒரு நுகத்தை தோற்றுவித்து
நுகம் முளையமாகி இந்த முளையம் மீண்டும் பிரிவடைந்து முதல் மூல உருவாகி பிறகு சிசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழந்தை என்று சொல்லலாம். அதை ஒரு குழந்தை என்று சொன்னா மிக உடலுக்குள்ளே இருக்கிற குழந்தை சிசுவாகி பிறகு மனிதன் என்ற நிறையுடலியாக மாற்றம் அடைகிறது. மனிதன் என்ற நிறையுடலியாக மாற்றம் அடைகிறது. எனவே இவற்றக்கூடிய அனைத்து விடயத்திலையும் இப்படி ஒரு நிறையுடலி உருவாகிறதுக்கு அடிப்படையாக இந்த நுகம் என்ற களம் உருவாக்கப்படுகிறது. இந்த களம் மேலும் பிரிவடையும் பொழுது அந்த பிரிவின் பேரில் வளர்ச்சி அடையும் பொழுது பிரிவடைந்து வளர்ச்சி அடையும் பொழுது முளையம் முதல் மூலம் ஒரு சிசு நிறையுடலி என்றும் மாற்றம் அடைகிறது. எனவே எல்லா களங்களும் ஒரே பிறப்புரிமை கட்டமைப்பை கொண்டிருப்பதால் பிறகு ஒவ்வொரு தொழில்களை ஆற்றக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதிலிருந்து இந்த களம் எப்படி இருக்கும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு களத்தின் ஒழுங்கு என்று சொல்லி படிக்க போகிறோம். களத்தின் ஒழுங்கு அதை நாங்கள் ஒரு சொல் படிக்கிறோம். கள ஒழுங்கமைப்பு. கள ஒழுங்கமைப்பு என்று சொல்ல போகிறோம். அந்த கள ஒழுங்கமைப்பு என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்னத்தை பத்தி கதைக்க போறோம்னா ஒரு ஒழுங்கான களம் என்று சொல்ல போறோம். ஒரு ஒழுங்கான களம் அதை எப்படி இருக்க போதும், அந்த ஒழுங்கான களம் எப்படி இருக்க போதும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு களத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுல ஒரு தாவர களம் விலங்கு களத்தை பற்றி ஒரு விலங்கு களம் என்று சொல்ல மாட்டேன். இந்த விலங்கு களத்தின் அமைப்பு இங்கே ஒரு பெரிய ஒரு கரு காணப்படும். இது கருவை சூழ ஒரு புளிய உரு காணப்படும். இதை கரு என்று சொல்லுகிறோம். கருவுக்குள்ள புன்கரு எல்லாம் காணப்படுது. அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். இவரை நாங்கள் குளிய உருன்னு சொல்ல போறோம். குளிய உருவை சூழ முதல் ஒரு மென்சவு காணப்படும். இதை தவிர இதுக்குள்ள கொன்கி உடல்கள் என்று சொல்லி, இளைமணி என்று சொல்லி, லைசோசோம், ரைபோசோம் இப்படியானவைகள் எல்லாம் இதுக்குள்ள காணப்படும். இதனால ஒரு களம் வண்டிகளுக்கு நாங்க பேருறதுக்கு காரணம் இங்கே ஒரு கரு காணப்படுதல். அப்போ ஒழுங்கான களம், ஒழுங்கமைந்த களம் என்று சொல்லும் பொழுது அங்கே கரு கட்டாயம் காணப்படும். அதை சூழ்ந்து முதலுரிமை புளிய உரு என்பன ஏனைய உட்புற புன்னங்கங்கள் காணப்படுது. இதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்ல போறோம், களம் என்று சொல்ல போகிறோம். எனவே கள ஒழுங்கமைப்பு என்று நாங்கள் சொல்லுவதால் அவற்றின் களத்தின் கட்டமைப்பு அடிப்படையில, அது கொண்டுள்ள போஷணை அடிப்படையில, அது கொண்டுள்ள சிறப்பியல்பு அடிப்படையில இந்த கள ஒழுங்கமைப்பு என்று சொல் வருகிறது. கள ஒழுங்கமைப்பு என்று நாங்க சொல்ல போறது என்ன சொல்ல போறோம், அதுல கட்டமைப்பு இப்படித்தான். ஒரு மனுஷன் என்று நம்ம கறப்போறோம், இப்படி கறப்போறோம். இப்படி ஒரு தலை, இப்படி ஒரு முண்டம், இப்படி 2 அவயவம். இதான் மனுஷன். தலை, முண்டம், அவயவம். அப்ப இதை கொண்டு நம்ம ஒரு ஒழுங்கமைப்புல சொல்றோம் என்ன. ஆனா ஒவ்வொரு மனுஷன் ஷேப் என்ன செய்யப்படு ஊறுபடுகிறது. ஆனா மனிதன் என்று சொன்னா தலை இருக்கணும், கை இருக்கு, கால் இருக்குது, அது அவயவம் என்று சொல்றோம். முண்டம் என்று சொன்னா அந்த களத்துல இருந்து கையும் கால இது களத்தை இது பட்டி விட்டப்பட்ட வார பகுதி அவ்வளவு முண்டம் என்று சொல்ல போறோம். எனவே அந்த ஒழுங்கமைப்புல 2 பெரிய தொகுதியை பிரிக்கின்றோம். அவை புரோகரியோட்டா, இன்னொன்று யூகரியோட்டா. ஒன்று புரோகரியோட்டா, இன்னொன்று யூகரியோட்டா என்று பிரிக்கின்றோம். புரோகரியோட்டா, அந்த கரியோட்டா ப்ரோ, யூகரியோட்டா யூ, இந்த சொற்களில் இருந்து அதுக்குரிய விளக்கம் வருகிறது. இதில் பார்த்தால் யூகரியோட்டா, யூ என்றால் உண்மை என்ற அர்த்தம். எனவே உண்மையான கரு அங்கு காணப்படுகிறது என்பது தெளிவு. இந்த உண்மையான கருவை கொண்டுள்ளவைகள் என்னவா இருக்க போதும்,
ஈக்கரியோட்டாக இருக்கப்படுது. அப்ப உண்மையான கருவை கொண்ட கல ஒழுங்கமைப்பு உடையவைகள் ஈக்கரியோட்டா கல அமைப்புக்குள்ள வரப்போறார். அந்த ஈக்கரியோட்டாவுக்கு நாங்கள் கருவன்கள் என்று சொல்லுகிறோம். தமிழில் கானா டூனா கருவன்கள். அடுத்த பகுதியாக பிரிக்கிறோம் புரோகரியோட்டா. புரோகரியோட்டா புரோண்டா முன்னான. அப்ப இவருக்கு முன்னான. அப்ப யூகரியோட்டாக்கு முதல் பிறந்தாக்கள் தான் புரோகரியோட்டா. எனவே புரோகரியோட்டாவில் என்ன சொல்லலாம்? இங்க கரு இருக்கும் யூகரியோட்டாவில். அந்த கருவுண்ட என்ன கரு? ஒழுங்கமைந்த உண்மையான கருவை கொண்டுள்ளவை. அப்ப புரோகரியோட்டாவில் வேறு விதிக்க போறோம்னா என்ன அர்த்தமா இருக்க போகுது? அங்க கரு இல்லை, ஒழுங்கமைந்த கரு இல்லை, உண்மையான கரு இல்லை. அப்ப கருவுக்கு பதிலாக என்ன இருக்க வேண்டும்? அப்ப கலம் என்று நம்ம சொல்ல போறோம், ஆனா கரு இல்லை என்று சொல்லுகிறோம். அப்ப கருவுக்கு பதிலாக ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அவற்றை நாங்கள் சொல்ல போறோம் பிறப்புரிமை பதார்த்தம் என்று சொல்ல போறோம். ஏன் இப்ப நான் உங்களுக்கு சொன்னா எல்லா கணங்களும் ஒரே பிறப்புரிமை கட்டமைப்புகளை கொண்டிருக்கும் என்று சொன்னா எல்லா கணங்களும் ஒரே பிறப்புரிமை கட்டமைப்பை கொண்டிருக்கும் என்று சொன்னார். எனவே எல்லா கணமும் ஒரே பிறப்புரிமை கட்டமைப்பு என்று சொன்னால் அங்கே அந்த அதுக்கு முதல் ஏரியா நான் சொன்னா ஒரு கலம் என்று சொன்னால் அடிப்படை ஆக்க அலகு. அடிப்படை ஆக்க அலகு. அடிப்படை ஆக்க அலகு. கொஞ்சம் அடிப்படை ஆக்க அலகு கலம் தொழிற்பாட்டு அலகு. அப்படி என்றால் இந்த இருக்கிற அமைப்புக்குரியால் ஆறு என்று பார்த்தால் கரு. இப்ப கருவுக்குள்ள இருக்கிற ஆறு என்று பார்த்தால் அவர்தான் குரோமோசோம் அல்லது நிறமூர்த்த வலை என்று சொல்ல போகிறோம். எனவே நிறமூர்த்த வலை இங்கே காணப்படுது. ஆனால் ஒழுங்கமைந்த கரு இல்லை. ஒழுங்கமைந்த கரு இல்லை. அவர் புரோகரியோட்டாவில் ஒழுங்கமைந்த கரு இல்லை அல்லது உண்மையான கரு இல்லை. அப்படிப்பட்டவைகள் ரெண்டையும் நாங்கள் வேறு பிரிக்கிறதுக்கு பல விடயங்களை பற்றி சொல்ல போகிறோம். இதுக்கு முதல் இதை பத்தி எழுதிக்க முன்ன நினைக்கிற பிள்ளைகள் சில பேர் புதுசா இருப்பேன் ஒரு கொஞ்சம் விடயத்தை எழுதுவோமா? சிறிய விடயமாக எழுதுங்கள். நீங்க இதுக்கு முதல் இருந்தாலும் கொஞ்சம் எழுதுங்களேன். எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கனகாலம் படிச்சு. ஓகே, எழுதிக்கொள்ளுங்கள். களம் தலைப்பிடுங்கள். களம் தலைப்பிடுங்கள். களம் களம் எழுதுங்கள். உயிரங்கி ஒன்றின் அல்லது அங்கி ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பு. உயிரங்கி ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டலகு கலமாகும். அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டலகு கலமாகும். அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டலகு கலமாகும். அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டலகு கலமாகும். அடுத்தது இந்த கல கொள்கை என்று எழுதி கொடுங்கள். கலக்கொள்கை. கலக்கொள்கை கலக்கொள்கை எழுதுங்கள். கலங்கள் யாவும் தாம் முன்பிருந்த கலங்களில் இருந்து தோன்றுகின்றன. கலங்கள் யாவும் தாம் முன்பிருந்த கலங்களில் இருந்து தோன்றுகின்றன. கலங்கள் யாவும் தாம் முன்பிருந்த கலங்களில் இருந்து தோன்றுகின்றன.
கலங்கள் யாவும் தாம் முன்பிருந்த கலங்களிலிருந்து தோன்றுகின்றன. கலங்கள் யாவும் தாம் முன்பிருந்த கலங்களிலிருந்து தோன்றுகின்றன. தாம் முன்பிருந்த கலங்களிலிருந்து தோன்றுகின்றன. இரண்டாவது உயிரங்கிகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கலங்களால் ஆக்கப்பட்டவை. உயிரங்கிகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கலங்களால் ஆக்கப்பட்டவை. உயிரங்கிகள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கலங்களால் ஆக்கப்பட்டவை. மூன்றாவது, உயிரங்கி ஒன்றின் அடிப்படை ஆக்க தொழிற்பாட்டலகு கலமாகும். உயிரங்கி ஒன்றின் அடிப்படை 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 தொழிற்பாட்டலகு கலமாகும். அடுத்த எழுதுங்கள். அங்கி ஒன்று கலக்கோள்க 3 தான் பிள்ளைகள். இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுறேன். அங்கி ஒன்று நிறையுடலியாக தோன்றுவது. அங்கி ஒன்று நிறையுடலியாக தோன்றுவது. நிறையுடலியாக தோன்றுவது. கீழே எழுதுங்க. நிறையுடலியாக தோன்றுவது என்று சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இப்படி எழுதுங்களா? ஆண் கமா பெண் புணரி பிறகு ஒரு அம்புக்குறி நுகம் இதுக்கு பிறகு முளையம். அப்படியே உங்களை நீளம் எழுதுக்கு நான் இப்படி எழுதுறேன்னா நுகம் முளையம் முதிர் மூலகுரு நுகம் முளையம் முதிர் மூலகுரு. அடுத்தது சிசு பிறகு நிறையுடல். சிசு பிறகு நிறையுடல். சிசு நிறையுடல். இதை சொல்ல போறோம் கல ஒழுங்கு மட்டம் சொல்லுவோம் நாங்க.
எவ்வாறு இது அமைந்துள்ளது ஒரு என்சிகே கேள்வியில போடலாம். இதுல ஒழுங்கமைப்பில் இதை மாறி போடலாம். இதற்கு மேலாத அப்படி நம்ம போட்டா பிள்ளை. அப்ப இதுல ஒழுங்கமைப்பு இப்படித்தான் அமையும். சரியோ? கீழே என ஒழுங்கமைப்பா அடையும், ஒழுங்கமைப்பில் காணப்படும் என ஒழுங்கமைப்பில் காணப்படும். அடுத்த பாயிண்ட்ஸ் கல ஒழுங்கமைப்பின்படி கலங்களை இரு வகையாக வகைப்படுத்தலாம். 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 ஒன்று கருவன்கள். அவற்றை யூகரியோட்டா என்று சொல்லுவோம். தமிழ்லயே எழுதலாம் நீங்களா, யூகரியோட்டா. ஆனா தமிழ் சொல் கருவன்கள். இரண்டாவது புரோகரியோட்டா. அதுக்கு தமிழ் சொல் முன்கருவன்கள். முதலாவது கருவன்கள், இரண்டாவது முன்கருவன்கள். கருவன்களை யூகரியோட்டான்னு சொல்றோம், முன்கருவன்களை புரோகரியோட்டான்னு சொல்லுவோம். முன்கருவன் என்பது தமிழ்ச்சொல், கருவன் என்பது தமிழ்ச்சொல். இதுல டேஷ் போட்டு எழுதுங்க. கருவன்கள் என்றால் உண்மையான கரு காணப்படும். கருவன்கள் என்றால் உண்மையான கரு காணப்படும். முன்கருவன்கள் என்றால் கரு இல்லை. இதாவது ஒரு பிரதான வேறுபாடு. சரியோ? இப்ப இந்த கருவன்களுக்குள்ள 6 வருவா பார்த்தால் தாவர களம் வரும், விலங்கு களம் வரும். தாவர களம், விலங்கு களம், அல்கா, புரோகரியோட்டா, இவை அனைத்தும் இதுக்குள்ள வர போற. சரியோ? தாவர களம், விலங்கு களம், அல்கா, புரோகரியோட்டா, பங்கசு களம் எல்லாம் இதுக்குள்ள வருவார். ஆனால் புரோகரியோட்டாவுக்குள் முன்கருவன்கள்ல 3 தான் இருக்குது. ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று ஆர்கியா பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவுக்கு முற்பட்ட சமுதாயத்தினர். அடுத்தது சயனோ பாக்டீரியா, பச்சை அல்காக்கள் என்று சொல்லுவோம். சரியோ? அப்ப பாக்டீரியாவும் ஆர்கியா பாக்டீரியாவும் சயனோ பாக்டீரியாவும் முன்கருவன்களுக்குள்ள வரப்போறாங்க. பாக்டீரியா ஆர்கியா பாக்டீரியா, சயனோ பாக்டீரியாவோட முன்கருவன்கள்ல வரப்போறாங்க. ஆனால் ஈக்குரியோட்டாக்கள் வரப்போறாங்க. இது தவிந்த ஆக்கள் அனைத்தும் இதுக்குள்ள வரப்போறாங்க. சரியா? ரைட். இனி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வார வெள்ளிக்கிழமை நடக்கும். வெள்ளியில சனிக்கிழமை, சனி ஞாயிறு காலையில உங்களுக்கு வகுப்பு நடக்கும்.